பொறுமையா இருக்க முடியும்? பொம்பளைங்க பொறுமையா இருக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், பொறுமையா இருக்கணும். இந்த மாதிரிலாம் கச்சாமுச்சான்னு பேசக்கூடாது. ஏன்னா பல பேர் கூடியிருக்காங்க, பொம்பளைங்க இருக்காங்க. நான் எனக்கு என்னன்னா, பெண்கள் முன் வரிசையில் உட்கார வச்சு எல்லாம் பொறுமையா இருக்காங்க, யாரும் எந்திரிச்சு போகாம இருக்காங்க. அந்த விஷயம் சந்தோஷப்படு. சரி. ஏன்னா எவ்வளவு அழகா இந்த டான்ஸை பார்த்தாங்கன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சரி. தொடர்ந்து டான்ஸ் இருக்குங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. சரி. சொல்லியா? ஆமா. இப்ப நான் கட்டி பிடிச்சேன்ல. ஆமா. பொம்பளைனா 10 மாசம் பொறுமையா நம்ம சுமந்து பெக்கிறோம்ல, அந்த வழி உங்களுக்கு தெரியுமா? அதாவது 10 மாசம் நீங்க பிள்ளைய பத்தி பொறுமையா இருக்கீங்க. ஆமா. ஏமா நாங்க இல்லாம நீங்க எப்படிமா குழந்தை பெற முடியும்? நாங்களும் உழைச்சிருக்கோம்ல. நீங்க 10 மாசம் தான் சுமக்குறீங்க, 10 மாசத்துக்கு அப்புறம் கீழே போட்டுறீங்க. அதை பூரா ஆயுசு முழுக்க சுமத்துறோம். நான் பையனுக்கு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பொண்ணுக்கு நல்ல வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, 10 மாசம் ஒரு ஃபேன் இல்லாம, ஏசி இல்லாம, ஒரு சேர் இல்லாம முடி